மேடம் எங்க வீடு செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன். நான் இப்போ ஒரு நாளைக்கு 5 தடவையாவது ஏறி இறங்க வேண்டியிருக்கு. பரவாயில்லையா? அப்படின்னு ஒருத்தவங்க கேட்கறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, கர்ப்ப காலத்துல இந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கவங்களுக்கு சில டிப்ஸ் தரேன். கரெக்ட்டா பாத்துக்கங்க. நீங்க மாடிப்படி ஏறும்போது முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? உங்களோட 2 கையும் ஃப்ரீயா இருக்கணும். நெறைய நேரங்கள்ல கையில நம்ம மொபைல் வச்சிருப்போம். அதனால தான் நான் சொல்றேன். எதுக்கு 2 கையும் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னா, ஒரு கை உங்களுடைய மாடிப்படியோட கைப்பிடி சுவர பிடிச்சுக்கணும். இன்னொரு கை சப்போஸ் ஏதாவது நமக்கு ஹெல்ப் வேணும்னா ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரீயா வச்சுக்கணும். இத ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாரி நீங்க கால்ல போடுற ஸ்லிப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹீல்ஸ் கட்டாயமா போட்டுட்டு மாடிப்படி ஏறாதீங்க. நல்ல கால இறுக்கமா பிடிக்கக்கூடிய நல்ல குவாலிட்டி ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கங்க. அப்ப தைரியமா நீங்க மாடிப்படி ஏறலாம். ஏறுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கீங்க? கிடினஸ் இருக்கா? வாமிட்டிங் இருக்கா? எப்படி நல்லா ஃபீல் பண்றீங்களா? அப்ப நீங்க மாடிப்படி ஏறுங்க. இன்கேஸ் அப்படிதான் ஃபீல் பண்றீங்க, தல சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. ஏதாவது குடிங்க, இல்ல சாப்பிடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நல்லான பிறகு அப்புறமா மாடிப்படி ஏறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்ப பாசிபிள் யாராவது கூட வருவாங்கன்னா அவங்களே உங்க ஹஸ்பண்ட் வராருன்னா அவரையும் கூட்டிட்டு மாடிப்படி ஏறுங்க. ஆக்சுவலா மாடிப்படி ஏறுறதுனால பேபிக்கு எந்த பிரச்சனையும் வராது. தேங்க்யூ.